அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பழைய வாசகன். கல்கி, வரதராசன், சாண்டில்யன் போன்றவர்களுடைய நாவல்களை படித்துத்தான் நான் தமிழ் படித்தேன். அந்த காலத்துக்கு பின்னால் நான் எழுதத் துவங்கியதற்கு பின்னால் நான் வாசிப்பில் இருந்து விலகிக் கொண்டேன். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் என்னுடைய 1000 குரல் வெண்பாக்களை பார்த்து அதிலே திருத்தங்களும் செய்தவர் அவர். அதில் இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றது அபுதாயர் என்னுடைய புரவலர், அவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் அவரும் பங்கு பெற்றிருப்பது, அவரை பார்க்கக்கூடிய, அவரை காண்பதோ அவருடைய பேசுவதோ ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு வாய்ப்பை தந்தீர்கள், நான் பார்த்தேன். நானும் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். 50 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். 33 சிறுகதைகள் நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. இப்போதெல்லாம் வாசிப்பதற்கு விருப்பம் இருக்கிறது, வாசிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அண்மையிலே ஒரு சிறுகதை பாலாஜி வந்து கதை சொல்லுவதை நான் அதிகமாக பலமுறை கேட்டிருக்கிறேன். அண்மையிலே ஒரு கதையை பாலாஜி சொன்ன போது என்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த கதைக்கும் இடையிலே உள்ள தொடர்பை நினைத்து அதை அவர் பேச பேச நான் சிரித்துக் கொண்டே இருந்தேன். அதற்கு பின்னால் நான் பின்னூட்டம் ஒன்று வைத்தேன் அந்த கதையை பற்றி. அது நல்ல அருமையான ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கதையாக இருந்தது. எனக்கு ஒரு கதையோடு சொல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் இந்த சந்தர்ப்பம் நேரம் போதாமையால் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மற்றொரு சிறிய கதையை நான் யாரும் பங்கு பெற்றேன் என்பதற்கு அடையாளமாக சொல்லிக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நானும் சேகு மதார், உங்களுடைய ஒரு பக்க சிறுகதை எழுதுபவர் ஆசிரியர் ஒருவர், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர் தான், இங்கே இருந்தவர். அவரும் செய்யது ஒரு நாள் சந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சிறுகதையை பற்றி நான் சொன்னேன். உங்களுடைய ஒற்றை பக்கத்துல எப்படி ஒரு சிறுகதையை முடிக்கிறீர்கள், மிக சிறப்பாக இருக்கிறது என்று அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரிடம் கேட்டால், நீங்கள் உங்களுக்கு பிடித்த கதை ஏதாவது இருக்கிறதா என்று. நான் 40-50 வருடங்களுக்கு முன்னர் படித்த ஒரு சிறுகதை ஆசிரியர் யார் என்றும் எனக்கு தெரியாது, எந்த நூலில் படித்தது என்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னும் என் மனதில் பதிந்த அந்த சிறுகதையை பற்றி இங்கே சொல்லுவது சிறப்பு என்று நினைக்கிறேன். என்ன என்றால், ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த திருமணத்திலே பின்னர் அந்த தாய், அந்த பெண்ணுடைய கணவன் அவரை கூட்டுக் கொண்டு பல 100 மைல்களுக்கு அங்காக சென்று விடுகிறார். அப்போ தாய் சொல்லுகிறார், மக்களே, நீ எப்படி சந்தோஷமாக வாழுகிறாயா இல்லையா என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள ஒரு ஒத்திசை கொள்கிறேன், நீ செய்ய வேண்டும் என்கிறார். அப்படியான நீ மகளே எழுதுற போது, கடிதம் எழுதுவது பேனையால், ஊட்டு பேனை அந்த காலத்தில் இருந்தது. ஊட்டு பேனையால் கடிதம் எழுதுவதாக இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்ளுவேன் என்று. அந்த இல்லாவிட்டால் நீ பென்சிலால் அடித்தால் நீ துன்பத்தோடு கவலையோடு இருக்கிறாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அந்த தாய் சொல்லி அனுப்புகிறார். மகள் போறது பின்னர் கடிதங்கள் வருகின்றன. ஆனால் ஒரு முறை ஒரு கடிதம் வருகிறது, ஊட்டுப்பையினால் கடிதம் எழுதியிருக்கிறார். அம்மா, நான் நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்கேன், கடவுள் நன்றாக பார்க்கிறார், எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று எல்லாம் எழுதி முடித்ததுக்கு பின்னால் கடைசியிலே ஒரு வரி. இதுதான் இந்த கதையினுடைய சிறப்பு. தான் அந்த கதையினுடைய அடியிலே ஒரே ஒரு வரி எழுதுகிறாள். அம்மா, வீடெல்லாம் தேடினேன், எங்கு தேடியும் எனக்கு ஒரு பென்சில் கிடைக்கவில்லை என்று முடிக்கிறார். அப்படியா, எனக்கு பென்சில் கிடைக்கவில்லை, அதனால் தான் பேனையால் எழுதுகிறேன் என்றால் பென்சில் கிடைக்கவில்லை என்ற வாழ்க்கை பென்சில் போன்று துன்பகரமான வாழ்க்கை என்பதை எவ்வளவு அற்புதமாக நுட்பமாக சொல்லியிருக்கிறார் அந்த ஆசிரியர் என்று பாருங்கள். இது யார் எழுதியது, எப்போது எழுதியது எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இப்போதும் என் மனதில் பதிந்து கிடக்கிறது அந்த சிறுகதை. அன்பானே, நான் வழக்கமாக இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, நான் கதை எழுதுவோம் என்பதை விட கதை சொல்லுபவன் அல்ல. இருந்தாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பாலாஜி தந்தார். இதுக்கு முதலுள்ள நிகழ்ச்சிகள்லாம் பாலாஜியை அழைப்பதில்லை, அதனால் வரவில்லை. ஏதோ இந்த நாள் இன்றைய நிகழ்வுக்கு என்னை அழைத்தால் அதற்கு நன்றி. இதுக்கு பின்னாலே ஏதாவது என்னை அழைத்தால் மீண்டும் வருவேன். அழைப்பில்லாமல் நாங்கள் வருவதில்லை. நன்றி பாலாஜி, நன்றி. ரொம்ப சிறப்பான நிகழ்வு. மகிழ்ச்சி.